Morning, friends. Good morning. I hope you are all doing well. Let us see the hope you are all doing well. Let us see chapter 5, that is unit 5, democracy. Because previous year there are two types of democracy which was asked in previous year question paper. So we will see this chapter today. Let's wait for a few more minutes for people to join. Say hi. Who's listening? Please say hi. I will know who you are. In the live chat. Okay, we will start now. Democracy, the definition and types of democracy. The term democracy அப்படிங்கிற வேர்டு வந்து எங்கிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா கிரீக் வேர்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க. டெமோ அப்படின்னா பீப்புள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் இந்த மாதிரியான டேர்ம்ஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ கிராசி அப்படின்னா ரூல், பீப்புள் ரூல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த கான்செப்டை வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா கிரீக் டேர்ம் டெமோஸ் கிராட்டோஸ் அப்படிங்கிறதுல வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ரூல் பை பீப்புள். டெமோக்ரஸி இஸ் ரூல் பை பீப்புள். ஓகேங்களா? டெமோக்ரஸி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெல் டிபேட்டட் டாபிக்ஸ் இன் த வேர்ல்ட் சின்ஸ் த பிகினிங் ஆஃப் த 12th century. நல்லா வந்து டிபேட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் டெமோக்ரஸி அப்படிங்கிறது 20th centuryலேருந்தே. It was increased importance in 21st century. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ப்ரீவியஸ் கொஷின் பார்க்கும் பொழுது டெமோக்ரஸி 2 types ஆஃப் டெமோக்ரஸி கேட்டிருப்பாங்க. அதாவது எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டெமோக்ரஸி, வைடனிங் ஆஃப் டெமோக்ரஸின்னு 2 types ஆஃப் கொஷின் கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம இன்னைக்கு இந்த டாபிக் பார்க்குறோம். ப்ரீவியஸ் கொஷின் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது முக்கியம். ஸோ நம்ம இந்த டெமோக்ரஸி டாபிக்ஸ் பார்க்கலாம். Okay, democracy is one of the most important and well debated topics in the world since the beginning of the 20th century and increased importance எப்போ அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் டெமோக்ரஸிக்கு வந்துச்சுன்னா 21st centuryல தான். நம்ம
ஓகேங்களா. டெமோக்ரஸி ஹேஸ் பீன் டிஃபைன்ட் இன் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் அண்ட் யூசேஜ் பை மெனி philosophers. நிறைய philosophers யூஸ் பண்ணாங்க. ஈவன் ரூலர்ஸ், ஸ்காலர்ஸ் ஃப்ரம் டைம் டு டைம் அக்கார்டிங் டு த சேஞ்சஸ் டேக்கிங் பிளேஸ் இன் த சோஷியோ பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் that were there. ஓகேங்களா. டெமோக்ரஸி encompasses the powerful concept of rights, freedom defined in liberty, equality, fraternity, all religions. ஓகேங்களா. அதாவது டெமோக்ரஸி அப்படிங்கிறது வந்து அது டெமோக்ரஸிங்கிற டேர்முக்குள்ளேயே இப்போ பவர்ஃபுல் கான்செப்டான ரைட்ஸு, ஃப்ரீடம், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரீடம் டிஃபைன்ட் இன் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, இந்த சுதந்திரம் ஃப்ரீடம்ங்கிற டேர்முக்குள்ளே இருக்கிற லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி எல்லா ரிலீஜன்ஸ்குள்ளேயும் இருக்கிற அந்த விஷயத்தையும் வந்து சேர்த்து தான் வந்து டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. டெமோக்ரஸிக்குள்ளே இவ்வளோ விஷயங்களும் அடங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து the concept and practice of democracy in modern period evolved in Britain, although its ancient concept practice was in ancient Greece. The democracyங்கிற கான்செப்டை வந்து ப்ராக்டிஸுக்கு வந்தது வந்து மாடர்ன் பீரியட் வந்து எங்கேருந்து எவால்வ் ஆச்சு அப்படின்னா பிரிட்டன்லேருந்து தான் எவால்வ் ஆச்சு. ஓகேங்களா. ஆல்தோ இட்ஸ் ஆன்ஷியன்ட் கான்செப்ட் அண்ட் ப்ராக்டிஸ் வாசன், அதுக்கு முன்னாடியே வந்து ஆன்ஷியண்டாக க்ரீஸில் இருந்திருந்தாலும் பிரிட்டன்லேருந்து தான் எவால்வ் ஆகி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து டெமோக்ரஸி பற்றி ஃபிலாசபர்ஸ் என்னென்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி டெமோக்ரஸி இஸ் பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் social system of the country or nation. Social system of the country or nation is based on the type of social system of the country or nation. டெமோக்ரஸி எதை பொறுத்து இருக்கும்னா இந்த கண்ட்ரியுடைய சோஷியல் செட்டப் எப்படி இருக்கும் அது பொறுத்து. சோஷியல் சிஸ்டம் டிட்டர்மைன்ஸ் த டைப் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் டெமோக்ரஸி. என்ன டைப் ஆஃப் டெமோக்ரஸி அங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து டிட்டர்மைன் பண்ணுறது எதுவாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்வியஸாக வந்து இதுதான் இருக்க போகுது. அந்த என்ன டைப் ஆஃப் சிஸ்டம் சொசைட்டி அங்கே சோஷியல் செட்டப் அங்கே இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து என்ன டைப் ஆஃப் டெமோக்ரஸி வந்து அங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து முடிவாகுது. ஓகேங்களா. டெமோக்ரஸி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் கிரியேட்டிங் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி தட் ஆர் அடாப்டட் டு பிரிங் ஈக்குவாலிட்டி இன் த அன்ஈக்குவல் சொசைட்டி பேஸ்ட் ஆன் த பொலிட்டிக்கல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெமோக்ரஸி முக்கியம். எதுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது வந்து அங்கே ஒரு லிபர்ட்டியை கிரியேட் பண்ணுறதுக்கும் ஈக்குவாலிட்டியை கிரியேட் பண்ணுறதுக்கும் அதே சமயம் வந்து அன்ஈக்குவலான ஒரு சொசைட்டியில் ஈக்குவாலிட்டியை கொண்டு வரதுக்கும் வந்து பேஸ்ட் ஆன் த பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலியமாகவும் இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் மூலியமாகவும் ஒரு ஈக்குவாலிட்டியை எடுத்துகிட்டு வரதுக்கு வந்து டெமோக்ரஸி வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஜனநாயகம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த டேர்ம் தான் அது. இந்த டெமோக்ரஸி ஹாஸ் பிகம் மோஸ்ட் பாப்புலர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஓகேங்களா. யூனிவர்சலி ரிகார்டட் அஸ் அ மீனிங்ஃபுல் பொலிட்டிக்கல் கான்செப்ட் இன் த வேர்ல்ட் இன் த ப்ரெசன்ட் பீரியட். ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாஸ்ட் ப்ரீவியஸ் இயரில் வந்து இப்போ எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் டெமோக்ரஸின்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. வைடனிங் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு டைப்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி கொடுத்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த டாபிக் பார்க்குறோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து என்னென்ன ஃபிலாசபர்ஸ் என்னென்ன மாதிரி டிஃபைன் பண்ணாங்க டெமோக்ரஸியை அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். இப்போது இவங்க வந்து சாக்ரட்டிஸ் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது டெமோக்ரஸி இட் சீம்ஸ் a delightful form of government, anarchic and most assigning a kind of equality indiscriminately to equals and unequals alike. அதாவது ஈக்குவல்ஸையும் அன்ஈக்குவல்ஸையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறதுக்கு டெமோக்ரஸி அப்படிங்கிறது வந்து ஒரு டிலைட்ஃபுல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் கைண்ட் ஆஃப் ஈக்குவாலிட்டியை கொடுக்கறதுக்கு ஈக்குவல்ஸ் அன்ஈக்குவல்ஸ் ரெண்டு பேருமே தான் சொசைட்டியில் இருப்பாங்க. ஸோ அந்த ரெண்டு பேர்த்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்து டெமோக்ரஸி ஒரு டூலாக பயன்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்ததாக யாருன்னா பிளாட்டோ அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இவர் வந்து பொலிட்டிக்கல் பிலாசபர். இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்பொழுது ஃப்ரீடம் இன் அ டெமோக்ரஸி இஸ் த க்ளோரி ஆஃப் த ஸ்டேட். அதாவது வந்து ஒரு
ஜனநாயகத்துல சுதந்திரம் இருக்கிறது அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்டோடைய க்ளோரி, அதாவது மகிமை. thereon in the democracy only will freedom of nature design to dwell. இதைதான் சொல்றாங்க. அதாவது வந்து டெமோக்ரஸி அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பிளாட்டோ. ஓகேங்களா? அதாவது வந்து ஃப்ரீடம் நேச்சர் டிசைன் பண்ண ஃப்ரீடம் ஆஃப் நேச்சர் டிசைன் டு டுவெல். அதாவது வந்து நேச்சர் டிசைன் பண்ணதுல இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் டெமோக்ரஸி. ஓகேங்களா? அப்படி ஒரு சுதந்திரத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாரு. அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, ஃபவுண்டேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன் இஸ் லிபர்ட்டி. அதாவது வந்து கான்ஸ்டியூஷன், டெமோக்ராட்டிக் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா அதோடைய அடிப்படை ஃபவுண்டேஷனே என்ன அப்படின்னா லிபர்ட்டி தான். People constantly make this statement, implying that only in this constitution is there any share in liberty at all. அதாவது வந்து கான்ஸ்டிடியூஷன்ல லிபர்ட்டி அப்படிங்கிற டேர்ம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுதான் வந்து ஃபவுண்டேஷன் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்படின்னு சொல்றாரு இவரு. ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு வந்து கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸ்ப்ரெட் ஆஃப் டெமோக்ரஸி in the world in the different countries from beginning of 20th century. அதாவது வந்து ஸ்ப்ரெட் ஆஃப் டெமோக்ரஸி வந்து எப்போ பிகின் ஆச்சு அப்படின்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் 20th centuryல தான் வந்து பிகினிங் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது வந்து 20th centuryல 20ஆம் நூற்றாண்டில் தான் வந்து டெமோக்ரஸி அப்படிங்கிற இது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகேங்களா? ஆஸ் அ கான்செப்ட், ஆஸ் அ சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட், டெமோக்ரஸி இஸ் அ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃப்ரீ ஸ்பீச் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு கான்செப்டா, ஒரு சிஸ்டம் ஆஃப் த கவர்மெண்டா பார்க்கும் பொழுது டெமோக்ரஸி அப்படிங்கிறது ஒரு டூல். அது வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃப்ரீ ஸ்பீச்சை வந்து கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டெமோக்ரஸி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, டெமோக்ரஸி இஸ் அ செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் தட் ப்ரொடக்ட்ஸ் த ஹியூமன் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து ஒரு ஹியூமனுடைய சுதந்திரத்தையே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கொள்கை தான் டெமோக்ரஸி அப்படின்னு அதோட கேரக்டர் சொல்றாங்க. டெமோக்ரஸி ரெஸ்ட் அப்பான் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி ரூல். வேற என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, டெமோக்ரஸி வந்து மெஜாரிட்டி ரூல் இருக்கும் பொழுது அலாங் வித் இண்டிவிஜுவல் மைனாரிட்டி, அவங்களுக்கும் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் மைனாரிட்டி ரைட்ஸையும் கொடுக்கக்கூடியதான் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்றாங்க. மெஜாரிட்டி ரூல் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் மைனாரிட்டிஸ்க்கும் வந்து இண்டிவிஜுவலுக்கும் ரைட்ஸ் கொடுக்கறது தான் வந்து டெமோக்ரஸி அப்படிங்கிற மாதிரி டெமோக்ரஸியோடைய சிறப்பம்சங்கள் பற்றி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது டெமோக்ரஸி as a system guard against all powerful central government and it decentralizes the government to regional and local level. The right of the people to demand the government they elected and the duty of the government to be accessible and responsive to their needs and demands is the main function. அதாவது வந்து சிஸ்டம் காட், இது வந்து ஒரு சிஸ்டத்தை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் டெமோக்ரஸி. எகெயின்ஸ்ட் ஆல் பவர்ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது வந்து பவர்ஃபுல்லான சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும் பொழுது, ஒரு சென்ட்ரலான கவர்மெண்ட் இருக்கும் பொழுது அங்கே வந்து டெமோக்ரஸி தான் வந்து என்ன பண்ணும், ஒரு ஒரு சேஃப் கார்டிங் மெக்கானிசம் மாதிரி வந்து ஆக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, வேற என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இது டீசென்ட்ரலைசஸ் த கவர்மெண்ட் டு ரீஜனல் அண்ட் லோக்கல் லெவல்ஸ். இது வந்து கவர்மெண்ட் அப்படியே சென்ட்ரலாகவே வச்சுருக்காம ரீஜனல் அண்ட் லோக்கல் லெவல்ஸ்க்கு வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணுறது டெமோக்ரஸி தான். அதே மாதிரி ரைட் ஆஃப் த பீப்புள் டு டிமாண்ட் த கவர்மெண்ட் தே எலெக்டட் அண்ட் த டியூட்டி ஆஃப் த கவர்மெண்ட் டு பி அக்சசபிள் அண்ட் ரெஸ்பான்சிவ் டு தேர் நீட்ஸ் அண்ட் டிமாண்ட் இன் த மெயின் ஃபங்க்ஷன். அதாவது புரியுதுங்களா? அதாவது வந்து பீப்புள்ஸ்க்கு ஒரு ரைட்ஸை கொடுத்து அவங்க எலெக்ட் பண்ண அந்த கவர்மெண்டோடைய டியூட்டியாக இருக்கட்டும், ரெஸ்பான்ஸு, அக்சஸ்ஸு, இது எல்லாம் நீடு, டிமாண்டு எல்லாத்தையும் வந்து கொடுக்குற அந்த மெயின் ஃபங்க்ஷனே எதுக்கு இருக்குது அப்படின்னா டெமோக்ரஸிக்கு தான் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக என்னென்னா, ஒன் ஆஃப் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் டெமோக்ரஸி இஸ் டு ப்ரொடக்ட்ஸ் த பேசிக் ஹியூமன் ரைட்ஸ். அடிப்படையான ஹியூமன் ரைட்ஸை ப்ரொடக்ட் பண்ணுறது டெமோக்ரஸி கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறது, ஈக்குவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் லா அப்படிங்கிறது, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது, ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், ஃப்ரீடம் டு ஆர்கனைஸ், பார்ட்டிசிபேட் இன் த பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் லைஃப் ஆஃப் த சொசைட்டி, இது எல்லாமே வந்து இது எல்லாமே வந்து
பிரைமரி ஃபங்க்ஷனாக பார்க்கப்படுது. டெமோக்ரஸியோட பிரைமரி ஃபங்க்ஷனாக வந்து பார்க்கப்படுது. ஓகேங்களா. டெமோக்ரஸி கண்டக்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் ஓப்பன் டு ஆல் சிட்டிசன்ஸ். டெமோக்ரஸினால, ஜனநாயகத்தினால தான் ஃப்ரீயாகவும் ஃபேராகவும் எலெக்ஷன் நடக்குது. ரைட்ஸை மட்டும் கொடுக்கல, அது வந்து என்ன பண்ணுது, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை வந்து எல்லா சிட்டிசனுக்கும் கொடுக்கறதுக்கு காரணமே வந்து டெமோக்ரஸி தான். ஓகேங்களா. டெமோக்ரஸி சப்ஜெக்ட்ஸ் த கவர்மெண்ட் டு rule of law and it ensures all citizens receive equal protection under the law and that their rights are protected by legal constitutional system அப்படின்னு சொல்றதும் வந்து டெமோக்ரஸி தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. Democracy is a diverse political system, reflects each nation's unique political, social, cultural, political life எல்லாத்தையுமே வந்து சேவ் பண்ணுது. அதே மாதிரி ensures a citizen to participate in the political system and it protects the rights and freedom. Political systemல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான ரைட்ஸையும் கொடுக்குது. அதே மாதிரி democratic societies are committed to the values of tolerance, cooperation and consensus. வேற என்னென்னலாம் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, டாலரன்ஸு, இந்த மகாத்மா காந்தி சொல்ற மாதிரி டாலரன்ஸ், கமிட்டட் டு த வேல்யூஸ் ஆஃப் டாலரன்ஸ், கோஆபரேஷன், கன்சென்சஸ்னா என்ன, ஒருத்தவங்களோட முடிவு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது. அப்போ டெமோக்ராட்டிக் சொசைட்டி வந்து இந்த வேல்யூஸ்க்கெல்லாம் கமிட்டடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டெமோக்ரஸி இன் த வேர்ட்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தி, இன்டாலரன்ஸ் இட் செல்ஃப் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் வயலன்ஸ் அண்ட் அப்டக்கிள் டு த க்ரோத் ஆஃப் ட்ரூ டெமோக்ராட்டிக் ஸ்பிரிட். இன்டாலரன்ஸ் அப்படிங்கிறதே ஒரு ஃபார்ம் ஆஃப் வயலன்ஸ். சகிப்புத்தன்மை இல்லை அப்படின்னாவே அது வந்து ஒரு வயலன்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறாரு. டெமோக்ரஸி இஸ் அ சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் power and civic responsibilities are exercised by all citizens directly or through their free elected representatives அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்ல பவர் அண்ட் சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லா சிட்டிசனுக்கும் கொடுக்கறதும் டைரக்ட்லி ஆர் த்ரூ த ஃப்ரீலி எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மூலிமா கொடுக்கறதும் வந்து இந்த டெமோக்ரஸி தான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி டெமோக்ரஸி அண்டர்லைன்ஸ் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ரூல் பை பீப்புள். அதாவது வந்து ரூல் பை பீப்புள், பீப்புளால பீப்புளே ரூல் பண்ணிக்கிறதுங்கிற பிரின்சிபலை வந்து கொடுக்கறது டெமோக்ரஸி தான். இட் என்ஷூர்ஸ் த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் ஆல் சிட்டிசன்ஸ் ஆஃப் த நேஷன் டிட்டர்மைன்ஸ் த பப்ளிக் பாலிசி, லா அண்ட் ஆக்ஷன்ஸ் ஆஃப் தேர் ஸ்டேட் டுகெதர் இன் அ டைரக்ட் டெமோக்ரஸி ஆர் பை ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. ஒன்னா டைரக்ட் டெமோக்ரஸி வழியா இல்லாட்டி ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி வழியா அவங்களுடைய பப்ளிக் பாலிசிஸ் ஆகட்டும், லாஸ் ஆகட்டும், அந்த நேஷனுடைய பப்ளிக் பாலிசிஸ் எல்லாத்தையுமே வந்து டிட்டர்மைன் பண்றது யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது டெமோக்ரஸி தான். ஓகேங்களா. டெமோக்ரஸி என்ஷூர்ஸ் that all citizens have equal opportunity to express their opinion, அவங்களுடைய கருத்தை வந்து சொல்ல முடியும். Democracy is generally defined as a government by the people, that form of the government in which the sovereign power resides in the people as a whole and is exercised directly by officers elected by them. அவங்களால எலெக்ட் பண்ணப்பட்ட ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த வேலையை வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. டெமோக்ரஸியோட டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னம்னா, democracy and it by its function has different scopes and importance like political democracy, social democracy, industrial democracy, economic democracy, totalitarian democracy, radical democracy, plebiscitary democracy அப்படின்னு 6-7 டைப் ஆஃப் டெமோக்ரஸி வந்து பார்க்குறோம். ஓகேங்களா. பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டெமோக்ரஸியாக பார்த்துட்டே வரலாம். ஓகேங்களா. Political democracy features the popular participation of citizens in the government by which Political democracy features the popular participation of the citizens in the government by which citizens elect their representative to the legislature of the state. பொலிட்டிக்கல் டெமோக்ரஸிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனுப்புறோம்ல லெஜிஸ்லேச்சருக்கு பீப்புளை, அதை வந்து சொல்கிறாங்க. எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆர் அக்கௌண்டபிள் டு த சிட்டிசன்ஸ். அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து பீப்புளுக்கு அக்கௌண்டபிளாக இருக்கணும், அதாவது வந்து நேர்மையாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து எலெக்டட் தம், யாரை எலெக்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மறைமுகம் இல்லாமல் நேர்முகத்தன்மையோடு இருக்கணும் அப்படின்னும்
பொலிட்டிக்கல் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட்ல டெமோக்ரஸி ஒர்க்ஸ் எய்தர் ஃபங்க்ஷன் பை டைரக்ட் இன்வால்மெண்ட் ஆஃப் த சிட்டிசன் இன் மேக்கிங் லா ஆர் எலெக்டட் லெஜிஸ்லேட்டர்ஸ் வுட் இன்ட்ரடியூஸ் இட் இன் த லெஜிஸ்லேச்சர். அதாவது வந்து டைரக்டாவோ அல்லது வந்து மறைமுகமாவோ, அதாவது வந்து பீப்புள் சிட்டிசன்ஸால தேர்ந்தெடுக்கப்பட்ட லெஜிஸ்லேட்டர்ஸ்னாலேயோ இந்த டெமோக்ரஸி அப்படிங்கிறது வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, மக்களுடைய ஜனநாயகம். திஸ் இஸ் நோன் அஸ் ப்ராசஸ் ஆஃப் பாப்புலர் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேர் பாப்புலர் இனிஷியேட்டிவ்னு சொல்லுவாங்க. சிமிலர்லி when the legislators elected by the people frame legislation, it is approved by the popular vote that is based on the popular acceptance of the law. This is known as popular referendum அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து இதே மாதிரி லெஜிஸ்லேச்சர்ஸ் வந்து பீப்புளால எலெக்ட் பண்ணப்பட்டவங்க இஸ் அப்ரூவ்டு பை பாப்புலர் ஓட் தட் இஸ் பேஸ்ட் ஆன் பாப்புலர் அக்செப்டன்ஸ் ஆஃப் த லா. அதாவது வந்து ஓட்டு போட்டு அந்த லெஜிஸ்லேட்டர்ஸ் இருப்பாங்க. சிமிலர்லி when the legislatures elected by the people frame legislation, அந்த லெஜிஸ்லேஷனையே வந்து ரெஃபரண்டம் மாதிரி ஓட்டிங் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அந்த இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது அந்த லாவை, அதுக்கு பேர் பாப்புலர் ரெஃபரண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது நேரடியா இந்த லெஜிஸ்லேச்சரே போய் ஒரு சட்டத்தை மேக் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து பாப்புலர் இனிஷியேட்டிவ் அப்படின்னும், ரெஃபரண்டம் வச்சு இது பண்ணாங்க அப்படின்னம்னா அது வந்து பாப்புலர் ரெஃபரண்டம், அதாவது ஓட்டு வச்சு அந்த லாவை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து பாப்புலர் ரெஃபரண்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, செகண்ட் டைப் ஆஃப் டெமோக்ரஸி இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் சிஸ்டம் ஆஃப் டெமோக்ரஸி இன் விச் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எலெக்டட் ஃபார் அ டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் who determines the public policy on behalf of the people. ஓகேங்களா, அதாவது வந்து ரெண்டாவது டைப் ஆஃப் டெமோக்ரஸி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெப்ரசன்டேட்டிவ் சிஸ்டம் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்றாங்க. அந்த டெமோக்ரஸியில எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எலெக்டட் ஃபார் அ டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஹூ டிட்டர்மைன்ஸ் பப்ளிக் பாலிசி ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஒரு டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் 5 வருஷம் அந்த மாதிரி ஒரு டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ்க்கு அவங்க எலெக்ட் பண்ணப்பட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பீப்புளுக்கு ஆன் பிஹாஃபா வந்து என்ன பண்ணுவாங்க, பீப்புள் சார்பாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பப்ளிக் பாலிசியை வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, பப்ளிக் பாலிசியை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. Political democracy by representative system of democracy is the dominant form of democracy all over the world, whereas என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி பை ரெப்ரசன்டேட்டிவ் சிஸ்டம் ஆஃப் டெமோக்ரஸி அப்படிங்கிறது வந்து ஒரு டாமினன்ட் ஃபார்ம் ஆல் ஓவர் த வேர்ல்டு, உலகத்திலேயே வந்து ஒரு டாமினன்ட் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸியாக இருக்குது அப்படின்னும், வேறஸ் டைரக்ட் டெமோக்ரஸி அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இஸ் ப்ராக்டிஸ் இன் த ஃபெடரல் ரிபப்ளிக் ஆஃப் சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்கிறாங்க. சுவிட்சர்லாந்தில் வந்து இந்த டெமோக்ரஸியை செகண்ட் டைப் ஆஃப் டெமோக்ரஸியை, அதாவது வந்து டைரக்ட் டெமோக்ரஸியை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ரெப்ரசன்டேட்டிவ் சிஸ்டம் ஆஃப் டெமோக்ரஸி இஸ் டாமினன்ட் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி ஆல் ஓவர் த வேர்ல்டு. இதுதான் டாமினண்ட்டாக இருக்குது. பட் வேற டைரக்ட் டெமோக்ரஸியும் வந்து சுவிட்சர்லாந்தில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து சோஷியல் டெமோக்ரஸி. இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் social, economic, political ideas that supports the economic and social policies. It promotes social equality and social justice, giving strength to the economy and representatives and participatory democracy. ஓகேங்களா, அதாவது வந்து சோஷியல் டெமோக்ரஸி என்ன பிரின்சிபல் அப்படின்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் social equality in all aspects of gender, status, belief, values, customs சொல்லிட்டு எல்லா பிரின்சிபலையும் வந்து உள்ளடக்கினது தான் வந்து சோஷியல் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது. புரிஞ்சுதுங்களா, அதாவது வந்து சோஷியல் டெமோக்ரஸிக்கும் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸிக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம்னா பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அப்படிங்கிறது வந்து சிட்டிசன்ஸ் பார்ட்டிசிபேட் ஆகி அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எலெக்ட் பண்ணுவாங்க ஸ்டேட்டுக்கு, அதை வந்து பொலிட்டிக்கல் டெமோக்ரஸின்னு சொல்லுவோம். ஆனால் சோஷியல் டெமோக்ரஸி அப்படிங்கிறது சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் 3 ஐடியாஸையுமே சப்போர்ட் பண்ணக்கூடிய எக்கனாமிக் அண்ட் சோஷியல் பாலிசிஸை வந்து சப்போர்ட் பண்ணுறது தான் வந்து சோஷியல் டெமோக்ரஸி. இது வந்து சோஷியல் ஈக்குவாலிட்டியும் சோஷியல் ஜஸ்டிஸையும் ப்ரமோட் பண்ணுது டு ஸ்ட்ரென்தன் த எக்கனாமி அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அண்ட் பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸி அப்படின்னு சொல்றாங்க. சோஷியல் டெமோக்ரஸி என்ன பிரின்சிபல்ல வந்து இதாகுது அப்படின்னா சோஷியல் ஈக்குவாலிட்டி இன் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஜெண்டர், ஸ்டேட்டஸ் எதையுமே பார்க்காம சோஷியல் ஈக்குவாலிட்டியை வந்து ப்ரொமோட் பண்ணது, அந்த பிரின்சிபல் வந்து வச்சிருக்கு இந்த டெமோக்ரஸி. சோஷியல் டெமோக்ரஸி இஸ் பேஸ்ட் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் சோஷியல் ஈக்குவாலிட்டி அப்படின்னா கரெக்ட். ஓகேங்களா, அலெக்சிஸ் டி டோக்யூவிலி அப்படிங்கிறவர் வந்து ஒரு பிரெஞ்சு திங்கர்.
இவர் வந்து என்ன ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அமெரிக்கன் பொலிட்டிக்கல் சிஸ்டத்தை ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாரு ஆஸ் ஒன் ஆஃப் த ட்ரூ டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் இட் டிட் நாட் பிலீவ் ஆர் என்கரேஜ் ஃபியூடலிசம். அதாவது வந்து ஃபியூடலிசம் வந்து என்கரேஜ் பண்ணாது இது. ஓகேங்களா. அதே மாதிரி சோஷியல் டெமோக்ரஸி பிலீவ் ஸ்ட்ராங்லி இன் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இன் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஃப்ரீடம் ஆஸ் த பேசிஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஓகேங்களா. இப்போ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். I will feel free to ask your doubts in the comment section. நம்ம ஏன் இந்த டாபிக் பார்க்குறோம் அப்படின்னம்னா லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் வந்து டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி கொடுத்து கேட்டிருந்தாங்க, எக்ஸ்பான்ஷன் வைடனிங் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. அடுத்து வந்து social democracy believes strongly in equality of opportunity and equality in freedom as the basis of human rights and life in a democracy. ஓகேங்களா. social democracy எதை பிலீவ் பண்ணுது அப்படின்னா ஸ்ட்ராங்லி ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஈக்குவலாக வந்து இருக்கணும், ஈக்குவாலிட்டி இன் ஃப்ரீடமும் ஈக்குவலாக இருக்கணும், ஆன் த பேசிஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் லைஃப் இன் அ டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறாங்க. Social democracy enabled the individual through the hard work and efforts to succeed and excel. அதாவது வந்து அவங்களுடைய உழைப்பு அந்த எஃபர்ட்ஸ்னால அவங்க சக்சீட் ஆகி எக்ஸல் ஆகணும் அப்படிங்கிறத வந்து எனேபிள் பண்ணுறது, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் எனேபிள் பண்ணுறது தான் வந்து சோஷியல் டெமோக்ரஸி. ஓகேங்களா. சோஷியல் டெமோக்ரஸி பிலீவ் இன் த ப்ராக்ரஸ் ஆஃப் equality as the progress of liberty and progress of liberty as the greatest progress of democracy in the state. சோஷியல் என்ன பிலீவ் பண்ணுது அப்படின்னா ஈக்குவாலிட்டி வரணும், அதோட ப்ராக்ரஸாக லிபர்ட்டி வரும், லிபர்ட்டியோடைய ப்ராக்ரஸாக என்ன வரும் அப்படின்னம்னா டெமோக்ரஸி வந்து ப்ராக்ரஸ் ஆஃப் டெமோக்ரஸி வந்து நடக்கும் அப்படின்னு வந்து நம்புறாங்க. ஓகேங்களா. அடுத்ததாக இண்டஸ்ட்ரியல் டெமோக்ரஸி. ஓகேங்களா. இண்டஸ்ட்ரியல் டெமோக்ரஸி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அதாவது வந்து இட்ஸ் டிஃபைன்ட் அஸ் த மீன்ஸ் டு ப்ரமோட் த டெமோக்ராட்டிக் பிரின்சிபல் இந்த இண்டஸ்ட்ரி. ஒரு தொழிற்சாலை நடத்தினாலும் கூட அங்கேயும் ஜனநாயகம் இருக்குதா அப்படின்னு வந்து பார்க்குறதா இண்டஸ்ட்ரியல் டெமோக்ரஸி. இன் லேபர் பை ப்ரொவிஷன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லேபர் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ஒர்க் பிளேஸில் லேபர் ரைட்ஸு ரெஸ்பான்சிபிலிட்டிஸு அவங்களுக்கான லேபர் ரைட்ஸ் எல்லாமே கொடுக்கப்படுதா அப்படின்னு பார்க்குறதுக்கு பேர் தான் வந்து என்னன்னா இண்டஸ்ட்ரியல் டெமோக்ரஸி. ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டெமோக்ரஸி, வைடனிங் ஆஃப் டெமோக்ரஸிக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் மாதிரி கொடுத்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க TNPSCயில் குரூப் 1ல். அதனால தான் நம்ம இந்த டாபிக் பார்க்குறோம். ஓகேங்களா. ஓகே. இண்டஸ்ட்ரியல் டெமோக்ரஸி என்கரேஜஸ் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் லேபர் இன் த டெசிஷன் மேக்கிங் அலாங் வித் த மேனேஜ்மெண்ட். இண்டஸ்ட்ரியல் டெமோக்ரஸி அப்படிங்கிறது வந்து ஸோ இந்த சாப்டர் முக்கியம், நல்லா கவனிங்க. ஓகேங்களா. இண்டஸ்ட்ரியல் டெமோக்ரஸி என்கரேஜஸ் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் லேபர் இன் டெசிஷன் மேக்கிங் அலாங் வித் த மேனேஜ்மெண்ட். அதாவது வந்து இந்த மாதிரி ஜனநாயகத்தை கொடுக்கறத எந்த என்கரேஜ் பண்ணும் அப்படின்னா அந்த லேபர்ஸ்க்கு வந்து டெசிஷன் மேக்கிங்கில் வந்து மேனேஜ்மெண்ட்டில் வந்து அலாங் வித் மேனேஜ்மெண்ட் டெசிஷன் மேக்கிங் இந்த ரெண்டு விஷயத்துலையும் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணும் இண்டஸ்ட்ரியல் டெமோக்ரஸி. ஓகேங்களா. இண்டஸ்ட்ரியல் டெமோக்ரஸி ப்ரமோட்ஸ் டிக்னிட்டி. அதே மாதிரி ஒருத்தவங்களுடைய இண்டிவிஜுவல் டிக்னிட்டியை வந்து ப்ரொமோட் பண்ணுது இண்டஸ்ட்ரியல் டெமோக்ரஸி. அதே மாதிரி டீசன்சி ஆஃப் லேபர் அண்ட் பேஸ் அ வே ஃபார் பெட்டர் எஃபிஷியன்சி. டிக்னிட்டி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எஃபிஷியன்சி வந்துடும், ஹார்மோனி வந்துடும், யூனிட்டி எல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட் வந்து சரியா பர்பஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் லேபர் வந்து சரியா நடக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து industrial democracy enables a worker to participate actively in the process of building both the community and the individual interest of the collective goods of the society and state. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா industrial democracy வந்து workers participate actively in the இண்டஸ்ட்ரியல் டெமோக்ரஸி என்ன பண்ணுது அப்படின்னா empowers the workers as a partner in the industry and calling for joint efforts. என்ன பண்ணுது to build a community interest and welfare. அதாவது வந்து ஒரு ஜாயிண்ட் எஃபர்ட்டை வந்து ஏற்படுத்துது. ஜாயிண்ட் எஃபர்ட்டாக வந்து அந்த இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் ஆகுறதுக்கு அந்த டெமோக்ரஸி கொடுக்கறதுனால ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்குது. ஓகேங்களா. இண்டஸ்ட்ரியல் டெமோக்ரஸி பேஸ் வே ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் க்ரோத் ஆஃப் த கண்ட்ரி.
to the better productivity and greater harmony. அதாவது வந்து ஒரு நல்ல ப்ரொடக்டிவிட்டி, நல்ல ஹார்மனி ஒரு கண்ட்ரிக்கு வரணும் அப்படின்னம்னா நம்ம இண்டஸ்ட்ரியல் டெமோக்ரஸி வந்து அந்த க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து எக்கனாமிக் டெமோக்ரஸி. எக்கனாமிக் டெமோக்ரஸி அப்படின்னா என்ன அப்படின்னா, process of creating democratic condition for economic productivity and minimizing the rich poor gap and socio-economic differences, promoting affordable economic development and ideals of creating greater equality among the various classes. அதாவது வந்து ரிச் புவர் அப்படின்னு வந்து டிஃபரன்சஸ் இல்லாம என்ன பண்ணுது, இதை ப்ரமோட் பண்ணுது. எதை ப்ரமோட் பண்ணுது அப்படின்னம்னா ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை கிரேட்டர் ஈக்குவாலிட்டியை வந்து வேரியஸ் கிளாஸஸ்க்கு இடையில எடுத்துட்டு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் எக்கனாமிக் டெமோக்ரஸி. ஓகேங்களா? Economic democracy believes in the ability of the social system to integrate, a social system integrate ஆகும். அதே சமயம் integrate the society and the economy for betterment of human economic freedom and dignity. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து செய்யக்கூடியது வந்து எக்கனாமிக் டெமோக்ரஸி அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா? எக்கனாமிக் டெமோக்ரஸி பிலீவ்ஸ் இன் எபிலிட்டி ஆஃப் த சோஷியல் சிஸ்டம் டு இன்டகிரேட் த சொசைட்டி அண்ட் எக்கனாமி ஃபார் பெட்டர்மெண்ட் ஆஃப் த ஹியூமன் எக்கனாமிக் ஃப்ரீடம் அண்ட் டிக்னிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? எக்கனாமிக் டெமோக்ரஸி பிலீவ்ஸ் இன் த சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஸ் அ ப்ரியாரிட்டி. அதாவது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு சோஷியல் வெல்ஃபேரையும் டெவலப்மெண்ட்டையும் ஏற்படுத்தக்கூடியது எக்கனாமிக் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்றாங்க. Excuse me. Economic democracy is based on the importance of economic rights and social equality. Economic rights, social equality. இந்த ரெண்டு விஷயத்துக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியதா வந்து எக்கனாமிக் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்றாங்க. எக்கனாமிக் ரைட்ஸ், சோஷியல் ஈக்குவாலிட்டி இந்த ரெண்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக டோட்டாலிட்டேரியன் டெமோக்ரஸி அப்படின்னா என்ன அப்படின்னா இட்ஸ் அ பாப்புலிஸ்ட் டெமோக்ரஸி ஆர் மாஸ் டெமோக்ரஸி. டோட்டாலிட்டேரியன் அப்படின்னாவே டோட்டலா அப்படிங்கிற மாதிரி. மாஸ் டெமோக்ரஸி in which the citizen after electing the representative has no voice in decision making but the elected representative decides for the entire country. அப்போ totalitarian democracy elevates a ruler, party and elected legislature over the voting citizens and capture power through the demographic means but runs as a dictatorship. அதாவது வந்து ஒருத்தவங்க ஓட்டு போட்டு அனுப்புனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து வாய்ஸ் போயிடுது. அதாவது அதுக்கப்புறம் அந்த லெஜிஸ்லேச்சரை தான் வந்து இண்டிபெண்டா வந்து செயல்படுறாரு. அப்போ ஒரு டிக்டேட்டர்ஷிப் மாதிரி ஆயிராதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ பொலிட்டிக்கல் ஐடியாலஜி ஆஃப் த ரூலர், பார்ட்டி, லெஜிஸ்லேச்சர் பிகம்ஸ் டாமினன்ட் ஓவர் த பீப்புள்ஸ் இன்ட்ரெஸ்ட். பொலிட்டிக்கல் ஐடியாலஜி சொல்றாங்கல்ல, அந்த ரூலரோடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி, அந்த பார்ட்டி அண்ட் லெஜிஸ்லேச்சர் பிகம்ஸ் டாமினன்ட் ஆயிடுறாங்க. எந்த பார்ட்டிலேருந்து போனாங்க, எந்த லெஜிஸ்லேச்சர் போனாங்களோ அவங்களோட டாமினன்ட் ஓவர் பீப்புளோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க செயல்படுவாங்கன்னு இல்லைதான். ஓகேங்களா? அப்போ டோட்டாலிட்டேரியன் டெமோக்ரஸி இன் த நேம் ஆஃப் பீப்புள்ஸ் ரைட்ஸ் would use internal terror against certain sections of the people and also speech restriction to keep the population under its complete control. அப்போ டோட்டாலிட்டேரியன் டெமோக்ரஸி என்ன பண்ணுது, இந்த நேம் ஆஃப் பீப்புள்ஸ் ரைட்டுங்கிற பேர்ல அவங்கள வந்து கீப் காம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுது. ஓகேங்களா? அடுத்தது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா totalitarian democracy would have complete control of the economy of the state and would use it to control the population. அதாவது இந்த எக்கானமியே எதுக்கு பயன்பட போகுது அப்படின்னா அந்த பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக வந்து பயன்படுற மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து ரேடிக்கல் டெமோக்ரஸி. ரேடிக்கல் டெமோக்ரஸி எடுத்துக்கிட்டோம்னா இட்ஸ் ப்ரப்போஸ்ட் பை எம்.என். ராய் தான் ரேடிக்கல் டெமோக்ரஸியை வந்து ப்ரப்போஸ் பண்ணாரு. கேட்டாங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேடிக்கல் டெமோக்ரஸி வந்து எம்.என். ராய் தான் வந்து இது பண்றாரு. அதுக்கப்புறமா வந்து என்ன நடக்குது அப்படின்னா லீடிங் இவர் வந்து பொலிட்டிக்கல் திங்கர் ஹூ பிலீவ்ட் இன் ரியல் ரூல் அப்படிங்கிறத வந்து பிலீவ் பண்ணாரு.
ஓகேங்களா, of the people for the term of office to which the legislature are elected. Radical democracy supports the idea of direct accountability of the legislature and executive to the people during the term of office. Radical democracy believed in the humanism of the people who are the real masters of the ஏன் ரியல் ரூல்னு சொல்கிறோம் அப்படின்னா, பீப்புள் தான் இந்த இடத்துல அந்த ஓட்டு போட்டு அனுப்புனாங்கல்ல, அந்த லெஜிஸ்லேச்சராக இருக்கட்டும், எக்ஸிக்யூட்டிவாக இருக்கட்டும், அந்த ரியல் ரூல் அப்படிங்கிற ரியல் மாஸ்டர்ஸே வந்து இவங்க தான், யார் பீப்புள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி அந்த பவர் அண்ட் நாட் த எலெக்டட் லெஜிஸ்லேச்சர். எலெக்ட் பண்ணப்பட்ட அனுப்பப்பட்ட லெஜிஸ்லேட்டர் வந்து என்ன கிடையாது, ரியல் ரூல் கிடையாது, பீப்புள் தான் வந்து ரியல் ரூல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ரேடிக்கல் டெமோக்ரஸி பிலீவ்ட் இன் த பவர் ஆஃப் பீப்புள் இன் லோக்கல் கம்யூனிட்டிஸ் நோன் அஸ் லோக்கல் ரிபப்ளிக்ஸ் ஹூ வுட் ஜாயின் இன் த கிரியேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் த கவர்மெண்ட். அதாவது வந்து அந்த லோக்கல் பீப்புள்ஸ் இருக்காங்களே, அது பவர் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறத வந்து பிலீவ் பண்ணுது. அதாவது வந்து லோக்கல் கம்யூனிட்டிஸ்க்குள்ள அவங்கள வந்து லோக்கல் ரிபப்ளிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து ஸ்டேட்டையும் கவர்மெண்ட்டையும் ஃபார்ம் பண்றதுக்கு வந்து என்ன பண்றாங்க, அவங்க தான் வந்து என்ன பண்றாங்க, கிரியேட் பண்றாங்க. ஓகேங்களா, லோக்கல் ரிபப்ளிக் would finally exercise authority in the national and state levels. லோக்கல் ரிபப்ளிக்ஸ் தான் என்ன பண்றாங்க, ஃபைனலி வந்து அத்தாரிட்டி டிசைட் பண்றது யார் அப்படின்னா நேஷனல் அண்ட் ஸ்டேட் லெவல்ல இவங்க தான். ரேடிக்கல் டெமோக்ரஸி பிரிங்ஸ் இன் டு டெமோக்ரஸி த ரியல் சென்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன், த அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் எலெக்டட் பீப்புள், accountability of the elected and the power of the people to change the government. Radical democracy brings into democracy the real sense of people's participation, accountability of the elected and the power of the people to change the government. அவங்களுக்கு கவர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணக்கூடிய பவர் இருக்குது அப்படிங்கிறதையும் ரேடிக்கல் டெமோக்ரஸி தான் வந்து எடுத்துட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து plebiscitary democracy அப்படின்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் a process of a direct voting by the people of the candidate or the party or the public issues or adoption of new constitution. எதுக்காக வேணாலும் இருக்கட்டும், ஒரு plebiscite அப்படிங்கிற அந்த ஓட்டிங் ப்ராசஸ் வந்து plebiscitary democracy அப்படின்னு சொல்லுவோம். டு டிட்டர்மைன் த அசோசியேஷன் ஆஃப் த ப்ராவின்ஸ் இன் a state known as national self determination. ஓகேங்களா, the voters have the choice to accept or reject the choice. அவங்களுக்கு வந்து சாய்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், 2 சாய்ஸ் இருக்குது பீப்புளுக்கு. அந்த இடத்துல டெமோக்ரஸி. ஓகேங்களா, plebiscitary democracy gives the citizen the right and power to collect the sizable number of signatures on the petition to draft of a law or public policy program and put the proposal or draft law to vote by the citizens population. ஓகேங்களா, அவங்க வந்து என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா, ரைட் அண்ட் பவர் கொடுத்து சைசபிள் நம்பர் ஆஃப் சிக்னேச்சர்ஸ் வந்திருக்கணும், அல்லது பெட்டிஷன்ஸ் ஆன பெட்டிஷன் ஒரு டிராஃப்ட் லா மேலே, பப்ளிக் பாலிசி மேலேயோ ப்ரோக்ராம் மேலேயோ வந்து அவங்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கும். லா டு ஓட் பை சிட்டிசன் பாப்புலேஷன், அந்த பாப்புலேஷனுக்கு வந்து ஒரு ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதான் plebiscite அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து plebiscitary democracyன்னு சொல்றாங்க. கேன் பி given by collection of signatures and could results in the recall of the elected representative because of the failure to represent the real interest of the people அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இது வந்து கலெக்ஷன் ஆஃப் சிக்னேச்சர்ஸ் தானே தவிர ரீகால் ஆஃப் த எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் பிகாஸ் ஆஃப் த ஃபெயிலியர் டு ரெப்ரசன்ட் த ரியல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள். இது வந்து ரியல் இன்ட்ரெஸ்ட், பீப்புளுடைய ரியல் இன்ட்ரெஸ்ட்டை வந்து சொல்ல முடியாது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க இந்த plebiscitary democracy மூலியமாகவும். ஓகேங்களா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அபவுட் த வேர்ல்டு? மொனார்கி as a form of government was vanished. No, ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா மொனார்கி இன்னமும் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டூ கண்ட்ரிஸ் ஹேவ் பிகம் மோர் டெமோக்ராட்டிக் தேன் எவர் பிஃபோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேஸ் பிகம் மோர் டெமோக்ராட்டிக்கா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து இன் மோர் அண்ட் மோர் கண்ட்ரிஸ் ரூலர்ஸ் ஆர் பீயிங் எலெக்டட் பை த பீப்புள் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய கண்ட்ரிஸ்ல பீப்புள் வந்து ரூலர்ஸ் வந்து எலெக்டட் பை த பீப்புளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோர் கண்ட்ரீஸ்லையா அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸா சொல்லுங்க. அடுத்து வந்து தேர் ஆர் நோ மோர் மிலிட்டரி டிக்டேட்டர்ஸ் இன் த வேர்ல்டு. மிலிட்டரி டிக்டேட்டர்ஸே கிடையாதா வேர்ல்டில்? ஸோ ஃபால்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ விச் இஸ் த குட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், டெமோக்ரஸி ஆர் பாலிட்டி? Democracy is a failure in the country of people who are ignorant. People fails when the democracy of the people are taken away. கண்டிப்பா அதுவும் வந்து ட்ரூ தான். அடுத்தது ஸ்காலர்ஸ் வியூ ஆஃப் டெமோக்ரஸி.
டக்ளஸ் ஜார்ஜ் டக்ளஸ் ஹோவர்ட் கோலே அப்படிங்கிறவர் வந்து டெமோக்ரஸியோட வியூ அவரோடது என்ன அப்படின்னா இஸ் அ லிவிங் ரியாலிட்டி இன் எவ்ரி ஸ்பியர் ஆஃப் சோஷியல் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் வந்து தாமஸ் ஜெஃபர்சன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா government by people, especially rule of majority, government in which the supreme power is vested in the people, exercised by them directly, indirectly, or indirectly through a system of representation, usually involves periodically held free election அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுதான் டெமோக்ரஸிங்கிற மாதிரி. அடுத்து வந்து தியரிஸ் ஆஃப் டெமோக்ரஸி. தியரிஸ் ஆஃப் டெமோக்ரஸி பார்த்தோம் அப்படின்னம்னா, சே ஹாய், ஹூ இஸ் இன் த லைவ்? யூ கேன் சே ஹாய் in the live chat. Theory is defined as a explanation of the concept. Theory அப்படிங்கிறது ஒரு கான்செப்டோடைய எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, in its historical account and different stages of its development, theory could be tested in different countries and different cultures to examine its importance and use. ஓகேங்களா, அதாவது நிறைய கண்ட்ரீஸ்ல டெஸ்ட் பண்ண முடியுது. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ஸை வந்து இப்படிதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தியரி இஸ் பேஸ்ட் ஆன் செவரல் ஃபேக்ட்ஸ் தட் ஆர் லாஜிக்கலி கனெக்டட் அண்ட் எக்ஸாமைன்டு. தியரி அப்படிங்கிறது வந்து ஒரு நிறைய ஃபேக்ட்ஸை வந்து லாஜிக்கலி கனெக்ட் பண்ணி எக்ஸாமைன் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா தியரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, டெமோக்ரஸி இஸ் அ தியரி தட் ஹேஸ் வேரியஸ் யூஸ் இன் த டிஃப்ரெண்ட் ஹிஸ்டாரிக்கல் பீரியட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் சிவிலைசேஷன் அண்ட் கல்ச்சர். அதே மாதிரி தியரி டெமோக்ரஸி அப்படிங்கிறது ஒரு தியரி தான். இதோடைய அப்ளிகேஷன் வேரியஸ் ஹிஸ்டாரிக்கல் பீரியட்ஸ்ல டிஃப்ரெண்ட் சிவிலைசேஷன் அண்ட் கல்ச்சர்ல வந்து யூஸ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஆன்ஷியன்ட் தியரி ஆஃப் டெமோக்ரஸி எமர்ஜ்ட் இன் ஆன்ஷியன்ட் கிரீஸ். நம்மளுக்கே தெரியும், இப்போதான் பார்த்தோம் ஸ்டார்டிங்ல. ஆன்ஷியன்ட் தியரி வந்து ஆன்ஷியன்ட் கிரீஸ்ல இருந்து தான் வந்ததுன்னு, அதுக்கப்புறம் இப்போ பிரிட்டன்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம். ஆமாங்களா, அடுத்தது வந்து தட் சே த ரைஸ் ஆஃப் செவரல் சிட்டி ஸ்டேட்ஸ் அப்படின்னா போலிஸ் அப்படின்னு சொல்றாங்க. சிட்டி ஸ்டேட்ஸ் which believed and applied the procedure of direct election and debating and public policies and decisions by the people. Greek civilization, culture and language spread widely throughout the Europe in the ancient historical period. Greek oda civilization வந்து throughout the யூரோப்லேயே வந்து ஸ்ப்ரெட் ஆயிருந்தது. இட் ஆல்சோ saw the spread of democracy as a form and system of government initially in Europe and later on to North and South America. அதே மாதிரி டெமோக்ரஸி அப்படிங்கிற அந்த ஃபார்ம் அண்ட் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து இனிஷியலி யூரோப்ல தான் இருந்தது. அதுக்கப்புறமா நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா எல்லா பக்கமும் வந்துடுச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, as per the Greek polis increased in the size of the nation, democracy by elected representative gained the importance and relevance. The Greek city state என்ன பண்ணுச்சு அப்படின்னா increased in the size of the nation of democracy by elected representatives மூலியமா அதை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா representative democracy later emerged as a dominant form and system of government in European Middle Ages and Age of Enlightenment. So mass popular demand for democracy was made in அமெரிக்கன் அண்ட் பிரெஞ்சு ரெவல்யூஷன். அதாவது வந்து அதிகமான டிமாண்ட் வந்து டெமோக்ரஸிக்கு எப்போ வருது அப்படின்னா 1775 1783 பீரியட் அமெரிக்கன் ரெவல்யூஷன் டைம்லையும் பிரெஞ்சு ரெவல்யூஷன் டைமான 1789 to 1799 வரைக்கும் வந்து என்ன வருது அப்படின்னா டெமோக்ரஸிக்கான டிமாண்ட் ஜாஸ்தி ஆகுது. ஓகேங்களா, இப்போ ஜனநாயகம் அப்படிங்கிறது எப்படி எமர்ஜ் ஆகுது அப்படின்னா யூனிவர்சல் ஃபார்மா வந்து எமர்ஜ் ஆகுது. யூனிவர்சல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டா எமர்ஜ் ஆகுது. வைட்லி நிறைய கண்ட்ரிஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க டெமோக்ரஸி அப்படிங்கிறத. ஸோ இட் ஹாஸ் டெவலப்ட் இன் ஈச் கண்ட்ரி. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஜனநாயகம் வந்து இதாகுது. ஓகேங்களா, அக்கார்டிங் டு த லோக்கல் கஸ்டம்ஸ், அவங்களுடைய லோக்கல் கஸ்டம்ஸ், வேல்யூஸ், ஐடியாஸை பொறுத்தவரையிலும் அந்த டெமோக்ரஸிங்கிற ப்ராசஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே போகுது. இதுதான் தியரிஸ் ஆஃப் டெமோக்ரஸி. ஓகேங்களா, அடுத்து வந்து தேர் ஆர் வேரியஸ் தியரிஸ். நிறைய தியரிஸ் கொடுத்துருக்காங்க டெமோக்ரஸிக்கு. இது டெமோக்ரஸி ஓட் போட்டு இது பண்ணுறாங்க பாருங்க, இந்த பிக்சர்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து டெமோக்ரஸி. இது ரிபப்ளிக், ஒரு ஹெட் இருக்கிறாங்க. டிக்டேட்டர்ஷிப்னா இந்த மாதிரி பீப்புள் வந்து இங்கே ஃப்ரீடமாக இருக்கிற மாதிரியும் இங்கே வந்து ரூல்ஸ் ரொம்ப டைட்டனிங்காக இருக்கிற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. அடுத்து மொனார்கி அப்படின்னா வழியா வம்சாவளியா வந்துட்டே இருப்பாங்க, கிங் மாதிரி ரூல் பண்ணிட்டே இருப்பாங்க, அதான் மொனார்கி. ஓகேங்களா, அடுத்து வந்து there are various theories of democracy defined in the terms of scope and impact.
நிறைய தியரிஸும் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கிளாசிக்கல் டெமோக்ரஸி அப்படிங்கிறது emerged as a direct form of democracy in the ancient Greece. Athens was the first emerged as a direct form of democracy in the ancient Greece. Classical democracy தான் வந்து ஃபர்ஸ்ட் ancient Greeceல வந்தது. ஏத்தன்ஸ் அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் சிட்டி டு இன்ட்ரடியூஸ் வச்சு டெமோக்ரஸி. ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு சிட்டி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏத்தன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஸோ டைரக்ட் டெமோக்ரஸி இன் ஏத்தன்ஸ் எமர்ஜ்ட் இன் பிட்வீன் கிரீஸ்ல ஏத்தன்ஸ்ல தான் வந்துச்சு. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து யூரோப்ல வருது, அதுக்கப்புறம் சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, அதுக்கப்புறம் இப்படியே ஒவ்வொன்றா அமெரிக்கன் ரெவல்யூஷன், ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகுது. அதே மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா செவரல் கண்ட்ரீஸ்ல வந்து வர ஆரம்பிக்குது. ஓகேங்களா, இந்த கிளாசிக்கல் டெமோக்ரஸிங்கிறது. ஓகேங்களா. 800 to 500 பிசிஇல என்ன நடக்குது, காமன் era, before common era என்ன நடக்குதுன்னா ஏத்தன்ஸ் டைரக்ட் டெமோக்ரஸி. சிட்டிசன்ஸ் ஆஃப் த சிட்டி பீப்புள் போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆல் as a member of the assembly who participate directly in the decision making and the process of legislation. Given the limited population, they were able to gather in the city square and able to deliberate. All the citizens were free to express their different opinion, debate, vote in the system directly. This is called classical democracy. இதுதான் இதுக்கு பேர் தான் classical democracyங்கிறது. ஓகேங்களா. 45 minutes over. Perhaps overkill. So let's see the remaining in the illicit type theory of democracy. Here I can't find where is the expansion of democracy and deepening of democracy concept is not here. So let's see in the tomorrow's class. So let's continue the class tomorrow same time 7 or 8. Okay, that's all. Thank you, have a nice day. Next live will be at 9.